எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தோணும் இல்லையா? சுத்தி 1000 பேர் இருந்தாலும் நமக்காக பேச, நம்மள புரிஞ்சிக்க யாருமே இல்லாத ஒரு தனிமை நம்ம இருதயத்தை நொறுக்கும். நான் ஏன் இன்னும் வாழ்றேன், எனக்காக யார் இருக்கிறா அப்படின்ற கேள்வி உங்க மனசுல எப்பவாவது வந்திருக்கா? வெளியே உலகத்துக்கு முன்னாடி ஒரு போலி சிரிப்பை மாட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள தினம் தினம் செத்து பிழைக்கின்ற மனிதர்கள் இந்த காலகட்டத்துல அதிகம். உங்க தோல்விகள், உங்க ஏமாற்றங்கள், உங்களை வீழ்த்திய துரோகங்கள், இதையெல்லாம் நினைச்சு யாருக்கு தெரியாம தலையணைக்குள்ள முகத்தை புதைச்சு நீங்க அழுத அந்த இரவுகள் யாருக்கும் தெரியாம போயிருக்கலாம். இந்த உலகத்தில் மனிதனுக்கு மிகவும் பயங்கரமான நோய் புற்றுநோய் அல்ல, மிகவும் கொடுமையான வலி வறுமையும் அல்ல, அனைத்தையும் விட கொடிய வேதனை என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, நான் தனியாக இருக்கின்றேன், என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்ற உணர்வுதான். ஒரு மனிதன் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும். ஆனால் அன்பு இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், யாரும் என்னுடன் இல்லை என்ற உணர்வோடு நிம்மதியாக வாழ முடியாது. அவன் உயிரோடு இருந்தாலும் உள்ளுக்குள் இறக்க ஆரம்பித்து விடுகின்றான். பலர் இன்றைக்கு குடும்பத்திலோ சமுதாயத்திலோ கூட்டமாய்த்தான் இருக்கின்றார்கள், ஆனால் தனிமையில் வாழ்கின்றார்கள். பேஸ்புக்ல 1000 நண்பர்கள், ஆனால் அழுவதற்கு ஒருவரும் இல்லை. வாட்ஸ்அப்ல 100கணக்கான கான்டாக்ட்ஸ், ஆனால் நம்மை விசாரிக்க ஒருவரும் இல்லை. ஆம், மிகப்பெரிய தனிமை எப்போது தெரியுமா? நம்மை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணரும் அந்த நிமிடம்தான். அப்படிப்பட்ட நேரங்களில் பிசாசு என்ன சொல்வான் தெரியுமா? உன்னை யாரும் நேசிப்பதில்லை, உன்னை யாரும் நினைப்பதில்லை, நீ தேவையில்லாதவன், உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, நீ தனியாக இருக்கிறாய் என்று. அதனால்தான் பலர் மனசோர்வு, நம்பிக்கையின்மை, தற்கொலை எண்ணம், விசுவாச வீழ்ச்சி என்று இவற்றில் விழுந்து விடுகிறார்கள். காரணம், மனிதர்களால் தனிமையை தாங்க இயலவில்லை. உங்களை விட்டுட்டு போனவர்கள் இருக்கலாம், உங்களை மறந்தவர்கள் இருக்கலாம், உங்களை ஏமாற்றியவர்கள் இருக்கலாம், உங்களை வேண்டாம் என்று நிராகரித்தவர்களும் இருக்கலாம். ஆனால் உங்களை ஒருபோதும் விட்டு விலகாத ஒருவர் இருக்கின்றார். அவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கின பரிசுத்த தேவனே. ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தையும் அதில் உண்டாயிருக்கும் எல்லாவற்றையும் படைத்த பரிசுத்த தேவன் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நீங்க அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவரிடம் கணக்கு உண்டு. மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம், ஆனால் உங்களை உண்டாக்கின பரிசுத்த தேவன் சொல்லுகின்றார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நீ தனியாக இல்லை என்று. ஆம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாது. நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றி கொள்ளாது என்று பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் தனியாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தும்படியாக சொல்லிய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் காண முடியும். தேவன் சொல்லவில்லை, நான் உன் பிரச்சனைகளை எல்லாம் அகற்றி விடுவேன் என்று. அவர் சொல்வது எல்லாம், அந்த பிரச்சனைகளுக்குள் நான் உன்னோடு இருப்பேன், அந்த பிரச்சனைகள் உன்னை ஒன்றும் செய்ய இயலாதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று. நீங்கள் போகின்ற தனிமை என்கின்ற கடினமான பாதை உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை அடுத்த மேலான நிலைக்கு கொண்டு போவதற்காகவும் தேவனோடு நாம் இன்னும் நெருங்குவதற்காகவும் மட்டுமே. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துவும் கூட தமது ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னால் 40 நாட்கள் வனாந்தரத்தில் தனிமையில் தான் இருந்தார். சுத்தி காட்டு மிருகங்கள், பசி, தாகம், பிசாசின் சோதனை. இயேசு இந்த 40 நாட்கள் தனிமையில் இருந்த போது பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டார். தேவனோடு மிக நெருக்கமான உறவை அனுபவித்தார். தேவ தூதர்களின் ஊழியத்தை பெற்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நமது ஊழியத்தை ஆரம்பிக்க திரும்பினார். ஆகவே வனாந்தர தனிமை இயேசுவை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக அவரை ஆவிக்குரிய வல்லமையுடனும் கீழ்ப்படிதலுடனும் வெற்றியுடனும் தேவனுடைய பணிக்காக முழுமையாக ஆயத்தப்படுத்தியது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் அப்படி ஒரு வனாந்தரம் மாதிரி இருக்கா? எனக்கு யாருமே இல்லை, என் வழியை புரிந்து கொள்ள ஒருத்தர் கூட இல்லை என்று அழுது அழுது உங்கள் கண்கள் சோர்ந்து போயிருக்கா? இப்படியான தனிமையான தருணங்களில் பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? நம் வருத்தத்தை பரிசுத்த தேவன் அறிந்து வைத்திருக்கின்றார். நம்முடைய ஓயாத அழுகையை அவர் அறிகிறார். நம் கண்ணீரை அவர் நிச்சயமாக கணக்கிட்டு வைத்திருக்கின்றார் என்று. ஆமாங்க, மனிதர்கள் உங்கள் கண்ணீரை அலட்சியப்படுத்தி இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின ராஜா நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் எண்ணி வைத்திருக்கின்றார். நீங்கள் அழுத இரவுகளில் அவர் உங்களுக்கு மிக அருகில் இருந்தார். மனிதர்களின் அன்பு சூழ்நிலையை பொறுத்து மாறும், ஆனால் உங்களை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன்
உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் தனிமையில் தவிக்கும் போது உங்களை தாங்க, உங்களை அரவணைக்க அவருடைய கரம் நீட்டப்பட்டே இருக்கின்றது. மனிதர்கள் உங்கள் கையை உதறிவிட்டு இருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் கையை ஒருபோதும் விடமாட்டார். மனிதர்கள் உங்கள் பெயரை மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் பெயரை தமது உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கின்றார். ஆமாம், ஒரு தாயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கின்றேன் என்று பரிசுத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். அதனால இனிமேலும் உங்க தனிமையை நினைச்சு சோர்ந்து போய் உட்காராதீங்க. தனிமை உங்களை வீழ்த்த அனுமதிக்காதீங்க. நீங்கள் தனியாக இல்லை. சர்வத்தையும் உண்டாக்கின ராஜாதி ராஜாவாகிய இயேசு எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றார். எழுந்து நில்லுங்கள், தடைகளை உடைத்து புதிய பலத்தோடு ஓடுங்கள். இந்த செய்தி தனிமையில் இருக்கும் ஒரு ஆத்மாவுக்கு மருந்தாக இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா, உங்க மனசுக்கு ஆறுதல் தந்திருந்தா, இந்த குறுஞ்செய்திய இதே மாதிரி தனிமையில வாடுகின்ற உங்கள் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் மறக்காம உடனே ஷேர் பண்ணுங்க. இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவர்களை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.